வண்டியை ஓட்டின 2 பேர்ல ஒருத்தர் இப்போ உயிரோட இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா கைஸ், இந்த வண்டியில பில்லியன் ரைடரா உட்கார்ந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்போ உயிரோட இல்ல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆக்சிடென்ட்டை மீட் பண்ணிட்டு வந்திருக்குதா இந்த NS200. இந்த NS200 ஓனர் பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டை பின்னாடி உட்கார்ந்து கூட்டு போகும்போது பின்னாடி வந்த ட்ரக் பாத்தீங்கன்னா இடிச்சு வண்டியை டோட்டலா நாஸ்தி பண்ணது மட்டும் இல்லாம ஒரு உயிரையே வாங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எவ்வளவுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியா வண்டி எடுத்து ஓட்டினாலுமே பின்னாடி வரவங்களோ ஃப்ரண்ட்ல வரவங்களோ சைட்ல வரவங்களோ ஒழுங்கா வராங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அகைன் நான் சொல்றது என்னன்னா, சேஃபா ரைட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வண்டி உங்ககிட்ட எப்படி வருது நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எதுவுமே ஒர்க் பண்ணலைங்க, எங்க கிட்ட இருக்க ஒர்க்கை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை பார்த்து மக்கள் நம்ம கிட்ட இந்த மாதிரி வண்டி கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் 1 இயர் வண்டியை நிப்பாட்டி இருக்காரு. ஸோ அங்கெல்லாம் வேண்டாம், இங்கே தான் விடணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவர் அடம் பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நம்ம கிட்ட இன்னைக்கு காலையிலேயே கொண்டு வந்து கரேஜில் சேர்த்துட்டாரு. இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ காஸ்ட் கோட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபாலோ பண்ணிட்டு காஸ்ட் மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் டீட்டெயில் உங்கள் டிஎம்ல சேரும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வண்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருங்க. அண்ட் கீப் சொல்லிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.